1900 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோட்டை வெளியுலகத்துக்கு வந்துச்சு. அதை தொடர்ந்து பலவிதமான மக்களும் ஆராய்ச்சியாளர்களும் இந்த இடத்த போய் ஆராய்ச்சியும் மக்களும் பார்வையிட்டு வராங்க. இதை சுத்தி வாழ்ற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மலை மேல இருக்க இந்த குளத்துல தான் ராவணன் தினமும் குளிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கோட்டையும் இந்த குளத்தையும் 1982 ஆண்டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதாவது உலகில் பாதுகாக்கப்படக்கூடிய தொல்லியல் பகுதி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எந்த விதமான படிக்கட்டு வசதிகளும் இல்லாம செங்கற்களையும் மார்பிள் கற்களையும் அவங்க பயன்படுத்தின கருவிகளையும் எப்படி அவங்க இவ்வளவு உயரமான ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்க பல ஆண்டுகள் பணிபுரிஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள கண்டிப்பா எழுது. இது எல்லாத்தையும் அவங்க வெறும் சுத்தியிலையும் உளியையும் மட்டும் வச்சு எந்த விதமான அதிநவீன கருவிகளும் பயன்படுத்தாம அவங்க கட்டுனாங்க அப்படின்னு நினைச்சா நம்மளோட முட்டாள் யாருமே கிடையாது. சோ அவங்க கண்டிப்பா ஏதோ நவீன கருவிகளை பயன்படுத்தி தான் இந்த கோட்டையை கட்டியிருப்பாங்க அப்படின்றது தெளிவா விளங்குது. இந்த இடத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வரப்போற அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி